அழகாஷ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கைஜூ நம்பர் 8 சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். என்னடா வீடியோ எல்லாமே ரொம்ப டிலேவாக போட்டுட்ருக்கேன். இந்த சேனல் மட்டும் இல்லாமல் மற்ற சேனலில் கேட்டிங்கன்னா சில பல வேலைகள் வீட்டில் நடந்துட்டு இருக்குது கைஸ். அதாவது வீட்டு வேலை தான். அதை வந்து நானும் சைடில் இருந்து பார்த்துக்கிறதுனால எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த இடத்துல வீடியோ போட முடியாமல் போகிறதுக்கு. பட் இருந்தாலுமே ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப நாளெல்லாம் வீட்டு வேலையை போயிட்டு இருக்காது. ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் வேகமாகவே போடுறேன். முடிஞ்சளவுக்கு ஃபீல் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்காக பொறுமையாக முழுமையாக அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருதுன்னு மட்டும் கோச்சிக்காதீங்க. இது சொல்லணும்னு தோணுச்சு. வீடியோ டிலேவாக வரதுக்கான காரணம் அதனால இப்போ சொன்னேன். கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்க அஸ்லம்பா, கதவுல போலாமா? இப்போ 10 வயசு கேப்டன் மெயின் தொட்டியை பார்த்துட்டு இருக்கான் குறுகுறுன்னு. அந்த ஒரு சமயத்தில் நம்ம டேரக்டர் ஷினோமியாவை யோசிச்சு பார்க்குறான். இன்னொரு பக்கம் அவர் காமிக்க என்ன இடம் இது, நான் இருக்கிறது இது, டைம் கூட ஓடாது போல, இது ஒரு இடத்துல ட்ராப் ஆகிருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ காமிக்க கிரவுண்டில் பாட்டு தனியே யாரும் இல்லாமல் அவன் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அது என்னடானா காம்பேக்ட் டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய கால்களுக்கு அதிகபட்சமான நீ பவர்ஸை கொடுத்தே ஆகணும். அதுதான் இந்த ஸ்குவாட்ரன் ஸ்டைலோடைய முக்கியமான கீ டெக்னிக். அதனால நீ எந்த அளவுக்கு உன்னுடைய கால்களை நேச்சுரலாகவே அதிகப்படியான ஃபோர்ஸை கொடுத்து பலமாக்குறியோ அந்த அளவுக்கு எனிமீஸோடைய டேமேஜும் அதிகப்படுத்தும். மொத்தமா 5 விதமான பேசிக் மூவ் இருக்கு. நீ எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணி அதை ஒவ்வொன்றையும் பண்ணு. இதே ட்ரைனிங் தான் ரொட்டீனா பண்ணணும். என்னடா ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன்லாம் வந்திருக்காது, நான் பிழிஞ்சு திரும்ப பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ பார்த்து ஹீரோவை வேலை வாங்க வச்சிருப்பான். அவன் பார்த்து உங்க பக்கம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கடினமா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா கால் இஸ்து பிடிச்சிக்குது. ஆஹா நிறம் இஸ்துச்சுடா, டேய் எவ்வளவு வந்து காப்பாற்றணும் மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. எவனுமே இல்லை கிரவுண்ட்ல. அவன் கதறான் இன்னொரு பக்கம். ஏய் தம்பி என்னப்பா பண்ணிருக்க? ஸ்குவாட்ரன் ஸ்டைல் காம்பேக்ட் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போலியே. கிக்கோரோ என்னடி உன் வெப்பனை பயன்படுத்த உனக்கு சரியா வக்க கூட கிடையாது. நீ எதுக்காக இதெல்லாம் தேவலாம கத்துட்டு இருக்க? என்னடி சொன்ன வக்க கிடையாதா? டேய் இரு உன் கொடுமையை பேசி ஏத்துருவேன். ஓவரா பேசிட்டு இருக்க. நீ உண்மையா சொன்னா காசுக்கு தான்ப்பா தெரியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் கடினமா பிராக்டிஸ் பண்ண வரதான். ஆமாண்டி நீ சொல்றது உண்மைதான். டேரக்டர் ரொம்ப கடினமா உழைச்சாரு, அது போல நானும் கடினமா உழைக்கணும். பரவாயில்லையே இப்பெல்லாம் என்கிட்ட அந்த அளவுக்கு சண்டை போடாம ரொம்ப பொறுப்பா பண்றான். சரி இது நல்ல டைம் தான். இந்த உனக்கான ஒரு ரிவார்டு. ஆமா இது என்னுடைய டெர்மல் இண்டிகேஷன் ஆச்சு. யார் இதை கொடுத்தது? இது வைஸ் கேப்டன் வஷி காவா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அப்படியா? சரி நல்லபடியா தான் நான் பாத்துக்கிறேன். ஏய் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கால் மூலியமா பேச. ஏன்னா ரொம்ப நாளைக்கு உங்ககிட்ட அந்த அளவுக்கு என்னால பேச முடியாது. எதுவாக இருந்தாலும் சேட் பண்றா. ஹீரோ அதுக்கப்புறம் அதை போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆமா இது ஒர்க் ஆகா இல்லையா? இல்ல தேவலாம நம்ம தலையில கட்டிட்டானுங்களா? லாஸ்ட் டைம் போய் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்தது. எல்லாருக்கும் கூட என்ன பார்த்தானுங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. நான் தான் கைஜு நம்பர் 8 எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாரும் என்கிட்ட குத்துட்டானுங்க. சார்ஜ் வர போட்டிருக்க. என்ன நடக்க போதோ பார்க்கலாம். என்ன இது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கோ? அதுக்கப்புறம் ஹீரோ போன ரொம்ப நாள் கழிச்சு ஆக்டிவேட் பண்றான். கன்றாவி இதை தான் போயிட்டு அது சீரியஸா குத்து வச்சிருக்குது. எனக்கு கொலை பண்ண பார்க்கறதுக்குனே நோட்டிஃபிகேஷன் வந்துங்கிற மாதிரி ஹீரோவும் பார்த்தா ஏக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் வந்து குவியுது போன்ல. டேய் என்னடா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. எனக்கு இதனால வைப்ரேட்டே ஆகுதுடா. என் கையே நடுக்குதுடா. டேய் கிணுது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து 503 மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறான். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாமா? எல்லாரும் என்னுடைய சீக்கிரட் தெரிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா என் மேல வெறுப்பா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா என்ன கேவலமா தான் போட்டு மெசேஜ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்கா தோணுது. ஒவ்வொருத்தரும் அவனை எப்படி கேவலமா பேசுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த மெசேஜ் எல்லாமே பாக்கிறதுக்கு உடனே பார்த்து காலம் வர பார்த்தலாம். உடனே நம்ம நண்பன் தான் கால் பண்றான். தம்பிக்கிறேன் ரெண்டாவதான். இவனை நான் எப்படி ஹேண்டில் பண்றது இல்லையா? இவன் வேற இப்ப பவர் எதை எதிர்த்தா மாதிரி கேள்விப்பட்டேன். என்னதான் நான் பண்ண போறேன்னு புலம்புறான். வேற வழியில எடுத்துதாகணும். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹாரமா கால் பண்றான். இவன் எதுக்கு இந்த மாதிரி கால் பண்றான்? ஹலோடா என்னடா எப்படி இருக்கேன்? ஹாரு நமக்கு பார்த்தல ஒரு இன்னும் யோ உனக்கு நக்கல் தானே. நான் ஃபோன் பண்ண மாட்டேன் எடுக்க மாட்டேன். இவர் ஃபோன் பண்ண எடுப்பாரா? ஹலோ தான். அப்போ உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அவன் தம்பி அவன். அப்ப நான் யார் உனக்கு? ஏய் என்னடா வீடியோ கால் பண்ணிக்கிறேன்? அப்படிலாம் அர்த்தம் கிடையாதுடா. அதுதான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கடைசி 2 மாசமா ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசல. எனக்கே பதறம் ஆயிட்டுன்னு உனக்கு அவருடைய காலம் வந்தான் பார்த்தா மெசேஜும் பண்ணா ஒண்ணுமே ரிப்ளை வரல போன்ல இருந்து. அதான் கடுப்பாயிட்டு இப்போ ஒரு வழியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு நான் கால் பண்ணா நீ என்னடா நக்கல எடுக்க மாட்டல. என்னதான் போனீங்கன்னு எடுத்து கூட உனக்கு முடியலையா? இல்லடா எனக்கு பர்மிஷன் கொடுக்கல பயன்படுத்துக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு இங்க வளைச்சிட்டு இருக்கேன். அதனால தான் போனை கூட எனக்கு பார்க்கறது டைம் இல்ல. இன்னைக்கு தான் ஏதோ ஷினோமியா வந்து ஏதோ வைஸ் கேப்டன் கொடுத்ததா என்கிட்ட போன் எடுத்து வந்து கொடுத்தான். உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட தெரியுமா? சீனியர் என்ன மன்னிச்சிடா. நீ எந்த அளவுக்கு வருத்தத்தில் இருப்பேன் எனக்கு புரியுது. நானுமே உன்னோட பக்கம் ரொம்ப சோகமா தான் இருந்தேன். உங்களெல்லாம் பார்க்க முடியாம எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. உன்னோட பக்கம் 3rd டிவிஷன்ல இது வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரு பாட்டா இருந்தோம். ஆனா இப்ப எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. எனக்கு உன்னோட பக்கம் ஊமலதான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீ எப்படிதான் அந்த பவர் எல்லாம் தாங்கிட்டு இருக்கே தெரியல. நான் ஒரு கைஜு நம்பர் 8 மாறிட்டேன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ அமைதியா இருக்க பரவாயில்ல. ஆனா மத்தவங்க எல்லாருமே தெரிஞ்சதுனால கண்டிப்பா அவங்க எல்லாருமே என்ன வெறுக்க தான் ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாயா வெறுக்க தான் செய்யறோம். வைத்தியக்காரா பயமா தான் இருக்கு எங்க எல்லாருக்கும் உன்னை பார்த்தா. ஆனா நீ ஒரு கைஜுவா மாறும்போது தான் இருக்குமே தவிர நீங்க அந்த இடத்துல என்ன ஒரு ஹீரோவா உயிரை காப்பாத்தின வரைக்கும் யாருமே உங்களை பார்த்து பயந்தது கிடையாது. அந்த இடத்துல உங்களோட ஹியூமனோடைய பவர் இல்லாம கைஜுவோடைய பவர் வச்சு நீங்க சண்டை போடுறது மிகப்பெரிய விஷயம். அதை கண்ட்ரோல் பண்றது யாராலையும் முடியாது. அது எனக்கு உண்மையிலே தெரியும். அதனால உங்க மேல எங்களுக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. நீங்க கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பீங்க இவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு ஆள் நான் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களை எல்லாருமே வெறுப்பாங்கன்னு. அது கண்டிப்பா கிடையாது.
நம்மளுடைய பேஸை ஒரு ஆபத்தான நிலைமையில இருந்து காப்பாத்துறது நீங்க தான். நம்ம டிவிஷன்ல இந்த எல்லாரையுமே அன்னைக்கு நீங்க தான் காப்பாத்துனீங்க. அதனால என்ன பேசிட்டு இருக்க நீ? எல்லாரையும் பார்க்காம அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அங்கேயே உட்காந்து கிடப்பியா? ஒரு பக்கம் மீனா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறோம். நீ 3rd டிவிஷன்ல நினைச்சிட்டு இருக்கிற. இப்ப கைஜுவால் நம்மளுடைய ஐடியால எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால எல்லாருமே உன்னை இனிமையா தான் பாப்பாங்கன்னு. அது தப்பு. யாருமே உன்னை நினைக்க மாட்டாங்க. ஏன் நானுமே சரி. யோ கிளவா எப்பயா வருவ? உன்னை வச்சு நான் ஃபன் பண்ணதுக்கு தயாராகிற மாதிரி ஹாரோ உன பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்கான். போதும் கூட உங்க மேல நம்பிக்கை இருக்கு செம்பாய். நானு ஹாரோ எல்லாருமே உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லபடி நீங்க திரும்ப வாங்க அப்படின்னு ஹீரோ உன பக்கம் காத்துட்டு இருக்கேன். கிக்கருவும் டே காப்கா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? வாடா போவோம் குரூப் ட்ரைனிங் ஆடா இன்னைக்கு மதியானம். வா லஞ்ச் சாப்பிட்டு போவோம். வெள்ளை சாதம் சாம்பார் ரசம் மோர் அப்பளம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா? வா போவோம். ஹீரோ உன பக்கம் அழுத்துட்டு இருக்குது. அவளுக்கு தெரியல என்னடா அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். கிக்கரும் ஹாரோவும் ரெனோவும் என்ன ஒரு முட்டாள்னு சொன்னானுங்க. அவனுக்கு சொன்னது உண்மைதான். நான் இந்த இடத்துல இருந்து அவங்கள பத்தி நான் ரொம்பவும் தப்பான எண்ணங்களை கொண்டு இருந்தது என்னுடைய தப்பு அப்படின்னு எமோஷனாவே அவகிட்ட அந்த மெசேஜ் காமிச்சு அவனும் ஃபீல் பண்றான். இதுக்கு தான் அழுந்துட்டு இருக்கியா? சரி ஃபீல் பண்ணாத. ஆரம்பத்துல இது எல்லாமே தெரியும்டா. யாருமே உன்னை வெறுக்கல தான். நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் என்ன பண்றது? வா ட்ரைனிங் ரெடியா இருக்காங்க. சாப்பிட்டு போய் ட்ரைனிங் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அப்ப நீ கூட என்ன பைத்தியம் தானே நினைச்சேன். நான் உன்னை ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட பக்கம் பார்த்தாலும் கிக்கரோடைய அப்பாவை காமிக்க என்னோட லிமிட் அவ்வளவுதானா? என்னை யாரோ பொசஸ் பண்ண மாதிரி இருக்கு. நான் இமேஜின் பண்ணதை விட இந்த இடத்துல பெரிய நிறைய விஷயங்கள் புரியாத புதிராவே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காலகட்டத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கைஜுவும் வந்திருக்கும். அந்த ஒரு கைஜு இருக்கிற இடம் வந்து சைத்தமா ப்ரொஃபஸர் சொல்லக்கூடிய அக்குயால மிகப்பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்துறோம். அது அதுவும் ட்ரெயினுக்கு முன்னாடி இன்னொன்னு பார்த்தா வித்தியாசம் வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தா வித்தியாசமான கைஜுகள் எல்லாமே அப்பேர் ஆகுது ஒவ்வொரு இடத்துலயும். பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா வேற ஒரு இடத்துல கடற்கரை ஓரமா மீன்கள் எல்லாமே மழையாட்டம் கொட்ட. இதுவும் பார்த்தா இன்னொரு கைஜு ஓடி வேலை தான். அப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துல இன்னொரு கைஜுவும் ஹைவேல பார்த்து ஓடி போயிட்டு இருக்கு. இது எல்லாமே இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்க விஷயம் தான். ஆனா என்னடா வேர்ல்டுல நடந்த மாதிரி காமிக்கிறானு பாருங்க. என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? இப்படி ஒரே சமயத்துல இவ்வளவு கைஜுகள் எல்லா இடத்துலயும் உருவாகும். அதுவும் இல்லாம இது வரைக்கும் இந்த மாதிரியான கைஜுகளை யாருமே பார்த்தது கிடையாது. கடைசி சில மாசங்களாவே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சார் இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு நடக்கும்னு தெரிஞ்சுதான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். கைஜுக்கள் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு மறைஞ்சு இப்ப மிகப்பெரிய லெவல்ல கைஜு நம்பர் 9 உடைய உதவி மூலியமா எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உடைய சார்பா நம்ம அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தடுத்துட்டு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் இதை பாருங்க சொல்லிட்டு வஷினா ஒரு பக்கம் ஒரு ஃபுட்டேஜ் காமிக்கிறான். அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஷினோமியா தினசா இருக்க ஆளை பார்க்க இப்போ டோக்கியோல ஷிபியோல இருக்கான். கைஜு நம்பர் 9 அது மிகப்பெரிய லெவல மாற்றங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து அழிவை உருவாக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. உண்மைதான். கைஜு நம்பர் 10 எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்ற மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. வேகமா சீக்கிரம் எல்லாத்துக்குமே நம்ம தயார் நிலைமையில இருக்கணும். அது மட்டும் இல்லாம பெரிய அழிவு வரதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாமே கட்டுப்படுத்தணும். என்னதான் பண்றது? முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னமும் அதிகப்படியான பாதுகாப்பை கொண்டு வரணும். முக்கியமா இதோடைய மொத்த கதையும் ஆணி வேரோட புடிங்கி எடுக்கணும். அசேகாவா என்ன ஸ்டேட்டஸ்ன்றத அப்டேட் பண்ணு. ஓகே சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க இருக்கிற இடத்துல இருந்து எந்தெந்த இடத்துக்கு யார் என்னென்ன போய் வேலை பார்க்க போறாங்கன்ற எல்லா விதமான ரூட் மேமே அவன் கொடுக்குறான். மற்ற கண்ட்ரிஸ் கிட்டையும் நம்ம உதவிக்கு கேட்போமா? ஏன்னா பல கட்ட கைஜஸ் இந்த இடத்துல புதுசா வரதுனால அவங்களுக்கு எதனா தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்ம கூட ஷேர் பண்ணி நம்ம அவங்க கூட சேர்ந்து சண்டை போட முடியல. ஆனா ஆல்ரெடி இதுல மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இதையே சமாளிக்க முடியாத நிலைமையில அவங்கள நம்ம இந்த இடத்துல கூட்டு வந்து இதுல இன்வால்வ் பண்ணணும். அவங்களால அந்த இடத்துல பேக்கப் சரியா கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா கவர்மெண்ட் இதுல பெரிய லெவலில் முடிவு எடுக்கணும். ஏன்னா கைஜுக்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்மக்லர் முறையில வெளியே விட்டுட்டு தான் இருக்குது. கைஜு நம்பர் 1 உடைய பவரை வந்து கேப்டன் நருமி தான் இப்போ எடுத்திருக்காங்க. கைஜு நம்பர் 3 நம்பர் 5 நம்பர் 7 மல்டிபிளான பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் இந்த இடத்துல தயாரா இருக்காங்க. அதனால அவங்களுடைய இடத்துக்கு அவங்கவுங்க தகுந்த போல ஆட்களை போட்டு பிரிச்சிருவோம். என்ன பக்கம் இந்த மொட்டத்தால என்ன யோசிக்கிறான்? உண்மையிலே சொல்ல போன டேரக்டர் ஷினோமியா சமாளிச்சது சாதாரணமான கைஜுவே கிடையாது. என்னால் அதை இப்ப நினைச்சாலும் ஜீர்ணிக்க முடியல. அவர் தோத்து போறது கண்டிப்பா இது சின்ன விஷயமா எடுத்தனா பெரிய லெவலில் வெடிக்கும். அதனால முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா இந்த பிரச்சனை முடிக்கணும். என்ன பக்கம் பார்த்தா அவருடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல என் மைண்டே இப்போ மாறிய போகுது. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நம்பி இருந்த எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரியை ஃபியூச்சர்ல நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு தலைவன் ஒட்டு மொத்தமா மறையிறான். என்னோட பக்கம் பார்த்தா நம்ம கேப்டன் நருமியும் ஷினோமியாவை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு டெஸ்ட் டியூப்ல பார்த்தா நம்ம ஷினோமியாவோட அம்மா பயன்படுத்தின அதே சூட் இருக்கு. ஷினோமியா இது உங்களுடைய அம்மா பலகட்ட பேட்டில் இதுக்கு முன்னாடி கைஜு நம்பர் 4 உடைய வெப்பனா பயன்படுத்திருக்காங்க. கண்டிப்பா இதை பயன்படுத்தக்கூடிய தகுதி எல்லாமே உனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ என்ன சொல்ற? கண்டிப்பா எங்க அப்பாக்காக நான் இதை பண்ணுவேன். என்னுடைய அம்மாவுக்காக ஒன்று பண்ணுவேன். அம்மா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா டிவியில நியூஸா இந்த கைஜுக்கள் எல்லாமே வித்தியாசமா வந்திருக்கிறத பத்தி தான் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த வீடியோ யாரான்னு பார்த்தா சீசன் 1ல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துருக்கோம். குட்டி குழந்தையா அவதான் நடக்கிறது எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கலாமா? அம்மா நீங்க கவலைப்படுத்தீங்க. கைஜு நம்பர் 9 என்னதான் அது வந்தாலுமே மிஸ்டர் கைஜு நம்பர் 8 ஒருத்தர் இருக்கார்ல அந்த அங்கிள் வந்து காப்பாத்திடுவார் நம்ம எல்லாருமே. அவர் போட்டு தெரிவிக்க விடாது எல்லாரும் கைஜுவும். இன்னொரு பக்கம் வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ் 2 பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா இங்க நடக்குது? ஃபீல் பண்ணது நருமியோ ஷினோமியோ உள்ளுக்குள்ள காம்பட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த இடமே அதிருது. இன்னொரு பக்கம் பார்த்தா அசேகாவா வந்து தன்னுடைய டீமோட இப்போ புதுசு கிரியேட்டிவ் வந்திருக்கிற அந்த கைஜுக்குள்ள போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் தன்னோட டீம் கூட சேர்ந்து. ஹீரோ ஒரு பக்கம் வந்து நம்ம வெச்சினா கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குத்து கொடுப்பான்ல அவன் பின்னாடி போயிடுவான். என்ன கேப்டன் பயங்கரமா நானு இன்னும் யார் ரியல் பவர்ல கொண்டு போறல வந்தான்னு வச்சுக்கலாம். எவனாலும் என்ன தடுக்க முடியாது. எங்க பேர் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு குத்து தான் தலைவன் பறந்து போய்வான். ஆனா கடவுளே வீட்டுட்டியா என்ன மனிதர் நீ இன்னும் நிறைய விஷயத்தை கத்துக்கணும். வா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. பாயாசமா அப்புறமா போறாங்களா? என்ன இருந்தாலும் இந்த ஆள் நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்துறாடே. என்னையா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? வயசு கொஞ்சம் மரியாதை கூடியா? உன்னை விட நான் பெரியவையா? ஹீரோ லஞ்ச் டைம்ல பார்த்தா மேல வந்துட்டு சாப்பிடுறதுக்காக வந்திருக்கான். இந்த இடம் தான்ப்பா ஒருத்தன் தொல்லை கிடையாது. நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம். பார்த்தா அந்த இடத்துல மீனா
மீனாவும் இருக்கா. ஏய் ஒரு நிமிஷம் இரு, அது கண்டிப்பா கேப்டன் அது. அவ கூட உட்காந்துலாம் சாப்பிட முடியாது. அவ எதனா நம்மள தப்பா நினைச்சுப்பா. ஏற்கனவே நம்மளால காண்டா இருக்கா. இதுல வேலை என் லவ்வர் எப்படின்லாம் போய் பேசணும்னா ரொம்ப கடுப்பாயிட்டுவா. நம்ம வெளியே போறதே நல்லது. அவ கூட உட்காந்து சாப்பிட்டு வேலைக்கு வந்துன்ற மாதிரி ஹீரோ கம்முன்னு போக, எங்க தம்பி போறீங்க? எங்க வா. அட கடவுளே, இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. தேவையில்லாம நாங்க போய் உட்காந்துனா எனக்கு இவ விட பேசதான் தோணும். எனக்கு வேற பிடிச்ச பொண்ணா, என்ன பண்றது, சமாளிப்போம், வாங்க பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ போய் உட்காரான். ஹீரோவும் ஆனா அவகிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ண அமைதியாரு. எல்லா மக்களும் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கத்துக்கிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க, முழுமையா தங்களுடைய வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சின்ன ஒரு புயல் வந்தாலே போதும், அதுல எல்லாருமே மாட்டி மொத்தமா மாறிடும். இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த கைஜ் எல்லாம் போயிடும் நம்புறேன். ஹீரோ ஒரு கடவுள் சத்தியம் பண்ண அந்த விஷயத்தையும் வச்சு பாக்குறான். உண்மைதான், அது போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதான். என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஹீரோவோ சொல்லுவோம் பாருங்க. சாரி சாரி மேம் மேம் அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிட. ஓகே ஓகே, இப்ப பரவாயில்ல, ஆள் இல்லை யாரும். இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். யாரும் சண்டை போடாம அமைதியா வாழ்க்கையை தொடரணும்னு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, அலாரம் அடிச்சு படப்படப்பா என்ன தேடி வந்தால ஒரு நாள் என்னுடைய ஸ்கூல் பில்டிங்க. அழகா சொல்றேன், அதை நினைச்சு நீ ரொம்ப வைக்கப்படுறதானே. நான் ஏன் வைக்கப்படுறேன், அதெல்லாம் கிடையாது. வயசெல்லாம் நான் எதுக்கு நினைக்கணும். நீங்க என்னுடைய டிவிஷன் கேப்டன், அவ்வளவுதான். ஒரு கேப்டன்ற ஒரு பதவியில் இருக்கும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் செட் ஆக மாட்டேங்க. ஏன்னா நீங்க இப்ப என்ன விட ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்க, சக்திசாலியா வேற இருக்கீங்க. உங்களுக்கு ஏனி வச்சாலும் நான் ஏற்ற சரியான ஆள் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் வைஸ் கேப்டன், அப்புறம் என்னுடைய கமாண்டரா இருக்கிற கேப்டன் நறுமி, இவங்கள மாதிரியான ஆள் தான் செட் ஆவாங்க. அப்படி சொல்லாத. சின்ன வயசுல எங்களுக்கு ஆபத்துன்ற போது நீ தான் வழி நடத்தி கூட்டு போவேன். அது ஒரு லீடரா. நீ பயந்தாலுமே பயம் இல்லாத மாதிரி காமிச்சிப்பேன். அதுலயே உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும். உன் கூட இருந்தா அப்போ எனக்கு எந்த ஒரு பயமே கிடையாது தெரியுமா? ஆமா, அதெல்லாம் சின்ன வயசுல பண்ணது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அப்படி ஒன்றும் கிடையாது, அது இன்னும் மாறலையே. என்ன சொல்றீங்க? நீ தானே டச்சிகாவா பேச காப்பாத்து ஒரு முறை. காஃப்கா வஷினா என்கிட்ட சொல்லிட்டான் உன்னோட டிசிஷன் பத்தி. நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன். நீ எது வந்தாலும் இதுக்கப்புறம் என்கிட்ட மறைக்க கூடாது, சரியா? நீ கண்டிப்பா முழு கைஜுவெல்லாம் மாற மாட்டேன். நான் அந்த அளவுக்கு விட மாட்டேன், கவலைப்படாது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் கைஜுகளை அழிப்போம். கண்டிப்பான்ற மாதிரி ஹீரோ சொன்னாலுமே அந்த கைஜு நம்பருடைய ஞாபகம் வரதுனால அவன் கொஞ்சம் ஜர்க்காவே பார்த்துட்டு பதறான். நீ சொல்றது சரிதாமா அப்படின்னு ஹீரோ சொன்னாலுமே அவன் ஸ்மைல் பண்றதுலே தெரியுது இவளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அவன் சாக போறானு. இருந்தாலும் இவனை விட்டு போக கூடாதுன்னு மனசு. ஆனா வெளிப்படுத்த மாட்டாளே ஒரு விஷயத்தை கூட. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கம்முன்னு போயிடறா. என்ன பொண்ணா இருக்கா இவ தெரியல. ஆனா வெளியே வந்துட்டு இவன் உண்மையிலே மாறல. என்னதான் உங்களுக்குள்ள பயம் இருந்தாலும் திரும்பவும் காமிச்சிக்க மாட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணி நாம கிளம்ப. ஹீரோவோ யோசிக்கிறான், என்னதான்ப்பா இங்க நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த மாத்திரை என்னால தோக்கடிக்க முடியுமா? இல்ல, இந்த கேள்வி எனக்குள்ள வரக்கூடாது. ஃபியூச்சர் எப்படி வேணாலும் மாறும். மீனா கவலைப்படாத. அதுக்கப்புறம் வந்து சிஞ்சுகோ ஷிட்டியை காமிக்க அதுல இருக்க ஒரு 2 பசங்க வந்து நம்ம ஷினோமியா மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு, ஏய் பொண்ணு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, தனியா இருக்கியா, வரியா போவோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து நக்கலா பேசுவோம். ஃப்ரெண்ட் ஆகணுமா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட் ஆகலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவ வெளித்தனமா சாமியா இருக்காங்க பாக்க. அப்புறம் தன்னுடைய உருவத்தை மாத்தவும் அவ தான் அந்த கைஜுவா மாறி இருப்பான். அதுக்கப்புறம் அந்த இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தோம் ஒட்டுமொத்தமா அடிச்சிடறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சி நம்ம பிடிச்சிருந்தாலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோல நோட்டீஸ் பண்றோம். வீடியோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் கொஞ்சம் டிலேவா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே போடுவேன், போடாமலாம் இருக்க மாட்டேன். ஆனா கொஞ்சம் டிலே ஆகும் வரதுக்கு. ஏன்னா வீட்டில் நடக்கிற கொஞ்சம் வேலைகள் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் ரெகுலரா போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் நாட்கள் எனக்காக போட்டுக்கோங்க. சரிங்க, சம்பளோட இந்த வீடியோ முடிச்சுமா.